ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை படகுகளுடன் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படையினர் தற்போது கைது செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை படகுகளுடன் தற்பொழுது காவலர்கள் சிறைப்பிடித்துள்ள செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுரேஷ், தற்பொழுது ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயம் அஸ்வினி, ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிப்பதற்காக அனுமதி சீட்டு பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவர் மத்தியில் வெறும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது இலங்கை செய்தியாளர் மட்டத்தில் இருந்து வந்த தகவலின்படி ராமேஸ்வரத்தில் 7 மீனவர்களையும் தலைமன்னார் பகுதியில் வைத்து தற்போது விசாரணை நடத்தி வருவதாக அந்த இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.